வணக்கம். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலம் வட இந்தியாவையே ஆண்ட ஒரு மாபெரும் சக்தி வெறும் 2 வருஷத்துல எப்படி காணாம போச்சு? இதுதான் இரண்டாம் ஆங்கிலோ சீக்கிய போரோட கதை. ஒரு பேரரசு எப்படி சரிஞ்சதுங்கிற ஒரு ஆச்சரியமான வரலாறு. நம்மளோட முக்கியமான கேள்வி இதுதான். 2 பிரிட்டிஷ் ஆபீசர்ஸோட கொலை ஒரு முழு பேரரசையும் எப்படி கவிழ்க்க முடியும்? அது ஒரு சின்ன தீப்பொறிதான். ஆனா அது எப்படி ஒரு பெரிய காட்டுத்தீயா மாறுச்சு? வாங்க, இதுக்கான பதில தான் நாம இப்ப தேட போறோம். சரி, இந்த கதையை நாம 5 பாகமா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல போருக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு பதட்டமான அமைதிய பத்தி பாப்போம். அப்புறம் முல்தான்ல அந்த தீப்பொறி எப்படி பத்திக்கிச்சு, அதுக்கப்புறம் அந்த கிளர்ச்சி எப்படி ஒரு பெரிய போரா மாறுச்சு, அப்புறம் அந்த முக்கியமான கடைசி போர், கடைசியா பேரரசோட வீழ்ச்சி. சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். முதல் பகுதி ஒரு பதட்டமான அமைதி. ஒரு புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி மாதிரி முதல் போருக்கு அப்புறம் பஞ்சாப்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த ஒப்பீட்டை பார்த்தாலே உங்களுக்கு நிலைமை புரிஞ்சிடும். ஒரு காலத்துல மகாராஜா ரஞ்சித் சிங் தலைமையில ஒரு சிங்க மாதிரி இருந்த பேரரசு இப்போ ஒரு சின்ன பையன் பேர்ல தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா உண்மையான பவர் எல்லாமே பிரிட்டிஷ் கிட்ட தான். ஒரு காலத்துல தேசிய பெருமையா இருந்த சீக்கிய படை இப்ப பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுல அவமானப்பட்டு குமுறிக்கிட்டு இருந்துச்சு. அவங்களோட கோபத்துக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருந்துச்சு. அவங்களோட முக்கியமான நிலங்கள் எல்லாம் பறிப்போச்சு, தலைநகர்லே அந்நிய படை, அது மட்டும் இல்லாம அவங்க மகாராணியை நாடு கடத்திட்டாங்க. இது எல்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்குச்சு. ஆனா இதையெல்லாம் புரிஞ்சுக்காத ஒரு புது பிரிட்டிஷ் அதிகாரி வர ஆபத்தை பத்தின எச்சரிக்கைகளை கண்டுக்கவே இல்ல. அவர் ஒரு எரிமலை மேலதான் உட்கார்ந்திருக்காருன்னு அவருக்கு தெரியல. சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். முல்தான்ல பற்றின அந்த தீப்பொறி, ஒரு சின்ன லோக்கல் பிரச்சனை எப்படி ஒரு பேரரசோட அழிவுக்கே காரணமாச்சுன்னு இப்ப பார்க்கலாம். சரியா ஏப்ரல் 1848ல முல்தான்ல தான் எல்லாமே ஆரம்பிச்சது. ஒரு கவர்னரை மாத்துறதுக்காக 2 பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் அங்க போறாங்க. ஆனா அவங்க தாக்கப்பட்டாங்க. வெறும் 24 மணி நேரத்துக்குள்ள காயத்தோட இருந்த அவங்கள ஒரு கும்பல் கொடூரமா கொன்னுடுச்சு. அந்த நிமிஷம் பஞ்சாபோட தலைவிதியே மாறிப்போச்சு. இதுதான் அந்த தீப்பொறி. இந்த கொலை நடந்ததும் திவான் முல்ராஜ் என்ன செஞ்சார் தெரியுமா? ஆக்னியோட துண்டிக்கப்பட்ட தலைய ஒரு சீக்கிய வீரர்கிட்ட கொடுத்து இத லாகூருக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வரியில அவர் போர அறிவிச்சிட்டார். இதுக்கப்புறம் சமாதானத்துக்கு வழியே இல்லேங்கிறத தெளிவா சொல்லிட்டார். இப்போ நம்ம 3வது பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு கிளர்ச்சி எப்படி ஒரு பெரிய போரா மாறுச்சு. முல்தான்ல ஆரம்பிச்ச சின்ன கிளர்ச்சி எப்படி பஞ்சாப் முழுக்க பரவி பிரிட்டிஷுக்கே ஒரு பெரிய சவாலா மாறுச்சுன்னு பாப்போம். இங்கதான் பிரிட்டிஷ்காரங்க ஒரு பெரிய தப்பு பண்ணாங்க. கவர்னர் ஜெனரல் டல்ஹவுசி வெயில் மழைன்னு காரணம் சொல்லி நவம்பர் மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு முடிவு பண்ணாரு. ஆனா அந்த சில மாச கேப் அது கிளர்ச்சியாளர்களுக்கு ஒரு பெரிய வரமா அமைஞ்சது. ஒரு சின்ன தீப்பொறியா இருந்தது பஞ்சாப் முழுக்க காட்டு தீ மாதிரி பரவ இந்த தாமதம் தான் காரணம். ஆனா போர் ஆரம்பிச்சதும் பிரிட்டிஷ்க்கு ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. சில்லியன் வாலால சீக்கிய படைகளோட வீரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷால நிக்கவே முடியல. இது சும்மா ஒரு சின்ன பின்னடைவில்ல, இது ஒரு பெரிய அவமானகரமான தோல்வி. நம்மள ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த பிரிட்டிஷ் பேரரசுக்கே இது ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அந்த காலத்துல ஒரு ஆர்மியோட மரியாதையே அதோட பீரங்கிகள் தான். அதை இழக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய அவமானம். சிலியன்வாலாவுல பிரிட்டிஷார் 4 பீரங்கிகளை சீக்கிய படைகிட்ட பறிகொடுத்தாங்க. இது அவங்களோட தோல்வி எவ்ளோ பெருசுன்னும் சீக்கியர்களோட வீரம் எவ்ளோ வலுதுன்னும் உலகத்துக்கே காட்டுச்சு. பிரிட்டிஷ் கமாண்டர் இது ஒரு வெற்றின்னு சொல்ல முயற்சி பண்ணப்போ கவர்னர் ஜெனரல் டல்ஹவுசி ரொம்ப கிண்டலா சொன்னார், ஒருவேளை இது ஒரு கற்பனையான வெற்றியா இருக்கலாம் அப்படின்னு. இதுவே சொல்லுது மேலிடத்துல எந்த அளவுக்கு பயமும் பதட்டமும் இருந்துச்சுன்னு. இப்போதான் கதையில ஒரு பெரிய திருப்புமுனை வருது. 4வது பகுதி, இறுதிப் போர். சிலியன்வாலாவில் பட்ட அவமானத்துக்கு பழிவாங்க கிழக்கிந்திய கம்பெனி தன்னோட முழு பலத்தையும் பஞ்சாப் மேல இறக்க முடிவு பண்ணுச்சு. இந்த நம்பரை பாருங்க, கிட்டத்தட்ட 100. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல, இதுதான் பிரிட்டிஷோட பதிலடி. குஜராத் போருக்காக அவங்க கொண்டு வந்த பீரங்கிகளோட எண்ணிக்கை இது. சீக்கிய படைகிட்ட இருந்த மொத்த பீரங்கிகளை விட இது ரொம்ப அதிகம். இந்த தடவை ஜெயிக்கிறத பத்தி அவங்க யோசிக்கல, அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது போர் மாதிரி தெரியல, ஒரு வேட்டை மாதிரிதான் இருந்துச்சு. குஜராத் போர் சொல்லப்போனா ஒரு போராவே நடக்கல. முதல்ல 3 மணி நேரம் விடாம பீரங்கி தாக்குதல், சீக்கிய படைகளோட பாதுகாப்பு மொத்தமா செதறி போச்சு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் குதிரைப்படை தப்பிச்சு ஓடுனவங்கள 4 மணி நேரம் விடாம துரத்தி துரத்தி அழிச்சாங்க. சீக்கிய படை திரும்பவும் ஒன்னும் சேரவே முடியாத அளவுக்கு முழுசா அழிக்கப்பட்டது. சரி, நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம், பேரரசின் வீழ்ச்சி. இந்த போரோட விளைவுகள் என்ன? இது அந்த பகுதியோட வரலாற்றையே எப்படி மாத்துச்சு? போரோட கடைசி காட்சி இதுதான். 20,000 சீக்கிய வீரர்கள்
ஒரு காலத்துல வட இந்தியாவையே நடுங்க வச்ச ஒரு படையோட மிச்சம். அவங்க அமைதியா தங்களோட ஆயுதங்களை கீழே வச்சாங்க. இது சும்மா ஒரு சரண்டர் இல்ல, இது ஒரு பேரரசோட மரண ஓலம். அப்போ கடைசி முடிவு என்ன? பஞ்சாப் முழுசா பிரிட்டிஷ் கைக்கு போயிடுச்சு. ஏப்ரல் 2, 1849ல சீக்கிய பேரரசுன்னு ஒன்னு இந்திய வரைபடத்திலிருந்து அதிகாரப்பூர்வமா அளிக்கப்பட்டுச்சு. ஒரு காலத்துல ரஞ்சித் சிங்கோட கொடி பறந்த கைபர் கணவாயில இப்போ பிரிட்டிஷோட கொடி பறந்துச்சு. அப்போ இந்த போர் ஏன் இவ்ளோ முக்கியம் கேக்குறீங்களா? முதல்ல இந்தியா மேல பிரிட்டிஷோட கண்ட்ரோல இது முழுசா உறுதி செஞ்சது. ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, போர்க்களத்துல எதிரிகளா இருந்தாலும் ரெண்டு தரப்புக்கும் ஒருத்தரோட வீரத்து மேல ஒரு பெரிய மரியாதை வந்துச்சு. இதனால பிரிட்டிஷ் ஆர்மில சீக்கியர்கள் அதிகமா சேர ஆரம்பிச்சாங்க. இங்க ஒரு விசித்திரமான வரலாற்று முரண்பாடு இருக்கு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு 1857ல நடந்த பெரிய சிப்பாய் கழகத்தை அடக்க பிரிட்டிஷ்க்கு உதவியதே இதே போர்ல தோற்கடிக்கப்பட்ட சீக்கிய வீரர்கள் தான். வரலாறு சில சமயம் ரொம்ப விசித்திரமானது இல்லையா? அப்போ கடைசியா ஒரு கேள்வி. இந்த வீழ்ச்சியை நாம எப்படி பார்க்கணும்? இது ஒரு பேரரசோட சோகமான முடிவா, இல்லனா அந்த நேரத்துல பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தோட அந்த பெரிய அலைக்கு முன்னாடி இதை தடுக்கவே முடியாதா? பதில் அவ்வளவு சுலபம் இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.